அவன் நன்மைன்னு ஒண்ணு வந்தா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் என் கையில இருந்தா வரணும். Zealous God is a zealous God. அவர் என்னை கைவிட மாட்டாரா பிரதர்? கைவிடவே மாட்டார். வயசானாலும் நான் யாரையும் நம்புற ஒரு சூழ்நிலை வந்துடாதா? வர வாய்ப்பே கிடையாது. தாவீது சொன்னான், நான் இளவயதா இருந்தேன், நான் முதிர் வயதானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டதே இல்லைங்கிறான். He will never leave you, he will never forsake you. ஆனால் அதை நான் தான் செய்வேன். இம்மட்டும் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்து, இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு நான் மட்டும்தான் செய்வேன். கைதட்டி தேவனை மகிமை. நீரேன்னு சொல்லணும், நீரும்னு சொல்லிடக்கூடாது. அது அவருக்கு கௌரவ பிரச்சனை. அது அவருக்கு கௌரவ. என் பையன் வளர்ந்து அப்பாவும் அவங்களும் அப்படின்ட்டா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிலதெல்லாம் அவரை கவர்ந்துடும். சம் ரியலி டெரி ஆள ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் அவனுக்கு நல்ல கீபோர்டு திறமை. அப்போ அவன் வர்ஷிப்லாம் எடுக்க மாட்டான், கீபோர்டு திறமை உண்டு. வெளியே யார் கூப்பிட்டாலும் அவன் சொல்லுவேன், நான் அண்ணனுக்கு மட்டும்தான் வாசிப்பேன், அண்ணன் கூட மட்டும்தான் ஊழியத்துக்கு போவேன்றான். That attracted me. இது என்னடா அது, அண்ணனுக்கு நமக்காக நம்ம சொந்த மாதிரி நிற்கிறானே. அப்படித்தான் கர்த்தர், நான் கர்த்தர் மட்டும்தான், நான் உதவி செய்றேன், கர்த்தர் சொல்லட்டும் நான் வர்றேன். அவன் எதிர்கொண்டு வர்றான். பொண்ணு வெள்ளியெல்லாம் தாரேங்கிறான். யாரு? சோதம் ராஜா. போயான்ட்டான். என்னைய உன்னதமான கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என்ன செல்வந்தால மாத்தணுமே தவிர என்ன வந்துடக்கூடாது. ஒன்னால பெரிய, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இன்னாரால நான் பெரிய ஆள் ஆனேன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வந்துடக்கூடாது. கடைசி வரை உங்க வாழ்க்கையின் கடைசியில உங்க வாயில நீங்க சொல்லணும், நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது, உம்மால் தான் வந்தது. ஹல்லேலூயா. அதுதான் நாட்டப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தனக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் நம்ப வைக்கிறார் தெரியுமா? எப்படி நாட்டுறார் தெரியுமா? வார்த்தை வச்சுதான் நாட்டுறார். ஆமென். எப்படி நீங்க கர்த்தர் நம்புறது? இன்னைக்கு இமோஷனலா நான் கர்த்தர் தான் இனிமே நம்பி இருப்பேன், கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் நம்பி இருக்கேன்னு சொல்லலாம். பட் இட் கேன் ஜஸ்ட் பி வெரி சூப்பர்ஃபிஷியல் இஃப் இட் இஸ் இமோஷனல். எங்களை உணர்ச்சி பொங்க நீங்க இப்படி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அது சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். நாட்டப்பட்டிருப்பது, கர்த்தரை நம்பி நாட்டப்பட்டிருப்பது, கர்த்தர் எப்படி திரும்ப நாட்டுகிறார், எப்படி திரும்ப நம்ப பண்ணுகிறார்? அவர் தன்னுடைய வாக்கு தத்தங்களால, வார்த்தையால நம்ப பண்ணுகிறார். மாதம் வாரம் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன்னு பேசி 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 கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ப பண்ணுகிறாரு? அதான் சொல்றல, அவர் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு போய், ஓசியா எப்படி 11 நயங்காட்டி பட்சமாய் பேசி. ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்களேன் ஓசியால. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. 2:14 நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடி. 2:14 ஓசியா 2:14 போடுங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி
அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, அவளோட என்ன அர்த்தம்? கர்த்தர் சில வனாந்திரங்க அனுபவங்களை உண்டாக்கி அந்த வனாந்திரத்தில், நான் உனக்கு வனாந்திரத்தை வழிகாட்டவா பிரதர், நான் வனாந்திரத்தில் வழிகாட்டவா? உனக்கு பிரச்சனையா இருக்கா, கஷ்டமா இருக்கா, நான் கூட நிற்கவா? நான் கூட நின்னா நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் பரழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பா. அக்கினி ஜுவாலை உன் பேரில். வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய், வா மகனே வா, உன்னை நான் பாடுபடுத்துறதுக்கு. அப்படிப்பட்ட கர்த்தர் அல்ல. வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுகிறார். பேசி பேசி நம்ப பண்ணுகிறார். அவன் சொல்லுங்களேன், நீ என்னைய மட்டும் நம்பு, நான் கூட இருக்கேன். வனாந்திர அனுபவம். எங்கே போனாங்க அவன் சொந்தக்காரங்க எல்லாம்? வரமாட்டேங்க ஆண்டவரே. ஏன்? வனாந்திரம்ல ஆண்டவரே. வனாந்திரத்தில் வரமாட்டாங்க, ஆனா நான் வருவேன், நான் கூட இருப்பேன், நான் கைவிட மாட்டேன். நம்ப பண்ணுகிற வார்த்தைகளை பேசுவா. உங்களை நம்ப பண்ண இந்த மார்ச் மாதம் வார்த்தையை பேசுகிறாரா? நான் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்குவதில்லை, சந்தோஷமாய் உன் பேரிலே சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் நிறைவேற்ற போகிறேன் என்று பட்சமாய் பேசுகிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட பட்சமாய் பேசுகிறார்? ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீ, சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. கை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. இப்ப இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து பட்சமா பேச 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 you fall in love with his word, you long for his word. அலைச்சல்கள் மத்தியில, கலக்கத்தின் மத்தியில கர்த்தர் மட்டும் ஒரு வார்த்தை பேசிட்டா. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எனக்கு இப்ப கேட்டுட்டா. என் குடும்ப பிரச்சனையில, என் பிள்ளைய குறிச்ச கவலையில, என் பொருளாதார சவால் மத்தியில, now if I have a word from God, you long. அதான் சங்கீதம் 22:9 சொல்லுறார், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர்கள். நான் பிறந்ததிலிருந்து உங்க மேல நம்பிக்கையா இருக்க பண்ணிட்டீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவரை மாத்திரம் நம்ப பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஊன்ற காலெல்லாம் கர்த்தர் தட்டுறாருனாலே கர்த்தர் உங்க மேல நோக்கமா இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க நம்புற மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை விட்டு விலகுகிறார்கள் என்றால் கர்த்தர் நானே உன்னோடு கூட இருந்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று நிற்க விரும்புகிறார் என்று அர்த்தம். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். நம்ப பண்ணுகிறார். என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பார்த்துட்டீங்க, முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன், பார்த்து இவர்கிட்ட பழகிட்டீங்க, நான் வேற எவன்ட்டையும் பழக மாட்டேன். எனக்குலாம் பெரிய பிரச்சனை, மக்களோட பழக ஈஸியா கனெக்ட் ஆக மாட்டேன். ஈஸியா I don't connect with everybody easily. If you connect with him, you will be very reluctant to connect with others. If you connect with him, அவரோட பழகிட்டா அவர் பட்சமா பேசுவார்.
ஆண்டவர் அங்க போலன்னா அவ்வளவுதான், நான் இருக்கேன்டா, நான் கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன். நான் சொல்றேன், அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டீங்கன்னா, பெண்மான்களை ஈன பண்ணுகிற, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற அந்த கர்த்தருடைய சத்தம், கேதுருக்களை முறிக்கிற சத்தம், சக்கல ரமண ஹந்தரபஸ். அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் இப்படி பாடி இருக்காங்க, நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான். அதுக்கு என்ன செய்யணுமா? பாதம் அமர்ந்திருப்பே, அதுதான் பெஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, don't waste time, don't waste time, don't waste time. எப்படி நம்ப பண்ணுகிறார்? பேசி பேசி, பட்சமாய் பேசி பேசி. அவர் நம்பப்பதான் 119:40, நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரணும். நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே நம்ப பண்ணீங்க. நான் பாட்டுக்கு அழுதுட்டு தானே இருந்தேன். நீங்க தான் குறுக்க வந்து என்ன சொன்னீங்க? நான் புறப்பட பண்ணுவேன், நான் பயப்படாதபடிக்கு உன்னை கூட்டி கொண்டு போய் பத்திரமா வழி நடத்துவேன். அப்புறம் பாருங்க எப்படின்னா, நான் சொல்றேன், எக்கனாமிக் க்ளோஸ் ஆனா உங்களுக்கு பிசினஸ் திறக்கும். அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதாயா? நீ நம்புறியா? அல்லேலூயா. ஆமா, நம்ப பண்ணுவா. திறந்த வாசல்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஆமா சொன்னேன், ஆனா இந்த வாசல் நான் சொல்லல. அப்ப எந்த வாசல்? மேலான ஒரு வாசல் வச்சிருக்காங்க. நம்ப பண்ணுகிறான். And one point what happens? You fall in love with the word of God. You fall in love. Nothing excites you like the word of God. Nothing excites you. Money, jewels, saree, land, car, nothing excites you as much as the word of God excites you. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என்ன செய்கிறார்? நடப்பட்டு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி சந்தோஷமாயிருந்து தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் உங்களை நிச்சயமாக நடப்பட நாட்டப்படும்படி விரும்புகிறார். எப்படி நாட்டப்படும்படி விரும்புகிறார் தெரியுமா? நம்ப பண்ணி. எப்படி நம்ப பண்ண விரும்புகிறார் தெரியுமா? பட்சமாய் பேசி, வார்த்தை மேல காதல் உண்டாக்கி, வார்த்தையில பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன்